வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு பெங்காலி வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். இதோட பேரு ஃபாலோவர்ஸ் அப்படின்றது. இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸ்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. முதல்ல இதோட பிளாட்டை பத்தி சொல்றேன். மீரான்ற ஒரு ஆக்ட்ரஸ் இருக்காங்க. எப்படியாவது சோசியல் மீடியால ஃபாலோவரை ஏத்தணும்னு நினைக்கிறாங்க. அதனால இவங்க செத்து போன மாதிரி ஒரு டிராமா பண்றாங்க. அப்படி டிராமா பண்ணவங்க உண்மையிலேயே இறந்து போயிடுறாங்க. இவங்களை யாரு உண்மையில கொலை பண்ணது, எதுக்காக இவங்க டிராமாலாம் கிரியேட் பண்ணணும்னு நினைச்சாங்கன்ற மாதிரி நிறைய கேள்வி இருக்கு பாத்தீங்களா? அந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றது தான் இந்த வெப் சீரிஸோட கதையா இருக்கும். நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இந்த கதையில வச்சிருப்பாங்க. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக்க போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். சீரிஸோட ஸ்டார்டிங் சீனே ராதான்ற ஒரு ஆக்ட்ரஸ் கேன்சர்னால இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ்ல வருது, நியூஸ் பேப்பர்ல வருது. எல்லா மக்களுமே அந்த ஆக்ட்ரஸ் இறந்து போயிட்டாங்களா அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. இது ரொம்ப பேசப்படுற விஷயமா மாறுது. அடுத்த 2 நாள் சோசியல் மீடியா முழுக்க இந்த ராதான்ற ஆக்ட்ரஸ பத்தி தான் பேசுறாங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா? ராதாக்கு எதுவுமே ஆகல. ராதா நல்லபடியா தான் இருக்காங்க. ஒரு நியூஸ் சேனலை சேர்ந்தவங்க தான் இந்த விஷயத்தை பத்தி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ராதா சோசியல் மீடியால ஃபாலோவர்ஸை ஏத்துறதுக்காக தான் இந்த டிராமா பண்ணிருக்காங்க போல. ஆனா அவங்க கிட்ட கேட்டா எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல, மீடியாட்கள் தப்பா புரிஞ்சு நியூஸை பரப்பிட்டாங்க, எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா அவங்க திட்டமிட்டு ஃபாலோவர்ஸை ஏத்துறதுக்காக தான் இதை பண்ணிருக்காங்கன்றதை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது அப்படின்ற மாதிரி இந்த டிவி சேனல் ஆங்கர் இருக்காரு பாத்தீங்களா, பேட்டி மாதிரிலாம் தந்துட்டு இருக்காரு. இங்கதான் ஃபாலோவர்ஸ் அப்படின்ற மாதிரி டைட்டில போடுறாங்க. இந்த கதையில முக்கியமான கேரக்டரை காட்டுறாங்க. இவங்க பேரு மீரா அப்படின்றது. மீராவை பொறுத்த வரைக்கும் லக்ஷ்மி அப்படின்ற மாதிரி ஒரு சீரியல்ல நடிச்சிருப்பாங்க. இப்ப படத்துல நடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக அடிக்கடி போட்டோ ஷூட் மாதிரி எடுத்து போட்டோஸ்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இவங்களுக்கு மேனேஜரா ஒரு நபர் வேலை பார்க்கறாரு. அந்த மேனேஜர் தான் இப்படி போஸ்ட் கொடுங்க அப்படி போஸ்ட் கொடுங்கன்ற மாதிரி போட்டோலாம் எடுத்துட்டு இருக்காரு. சூப்பரா இருக்கு, இதுக்கு நிறைய லைக் வரும்னு நினைக்கிறேன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இந்த மீராவை பொறுத்த வரைக்கும் லக்ஷ்மின்னு ஒரு சீரியல் நடிச்சிருப்பாங்க. வருமானம் கம்மியா இருந்திருக்கும். அதனால தான் சினி ஃபீல்டுக்குள்ள எப்படியாவது போகணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு தான் இவங்களோட பர்த்டேவா இருக்கும். இவங்களுமே பர்த்டேக்காக ரெடி ஆகலாம்னு நினைக்கிறாங்க. அப்பன்னு பார்த்தா அண்ணன் பார்க்கிறதுக்காக வந்திருக்காரு. இவங்க அண்ணனை பார்த்தோன்னே சில விஷயங்களை யோசிச்சு பார்க்கறாங்க. ஆக்சுவலா இவங்க சினிமா ஃபீல்டுக்குள்ள நுழையிறதுக்கு ட்ரை பண்றாங்கல்ல, இதெல்லாம் அண்ணனுக்கு சுத்தமா பிடிச்சிருக்காது. வீட்டை விட்டு வெளியே போன்ற மாதிரி அண்ணன் துரத்தி விட்டுருப்பாரு. அதுதான் இவங்களோட மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. இப்ப எதுக்காக வந்திருக்கீங்கன்ற மாதிரி அண்ணன் கிட்ட கேக்குறாங்க. அண்ணன் பினான்சியலா கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. அதனால இவர் இருந்துட்டு இருக்க வீட்டை வித்து கடன் ப்ராப்ளத்தெல்லாம் சால்வ் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. அதுக்கு தங்கச்சியோட கையெழுத்து தேவை போல, அதை வாங்குறதுக்காக தான் வந்திருக்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. சரி வெயிட் பண்ணுங்க, நான் சாரியை மாத்தணும், நீங்க வெளியே வெயிட் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப அண்ணனும் ஆளுக்கு வந்து வெயிட் பண்றாரு. அந்த இடத்துல அப்பாவோட போட்டோலாம் மீரா வச்சிருக்காங்க. அதெல்லாம் இவர் பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் இந்த அண்ணனோட ஒய்ஃப் கிட்ட இருந்து கால் வருது. என்னங்க போன விஷயம் என்னாச்சு, சைன் போடுறேன்னு சொன்னாலா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. நான் இப்பதான் பேசுறதுக்காக வந்திருக்கேன், எதுனால பேசிட்டு சொல்றேன்ற மாதிரி அண்ணன் சொல்றாரு. இப்ப திரும்பி உள்ள வந்து தங்கச்சி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. இல்ல ஒரு சைன் மட்டும் போட்டனா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, நீங்க முதல்ல தந்துட்டு போங்க, என் லாயர் கிட்ட பேசிதான் என்னால முடிவெடுக்க முடியும்ன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப மேனேஜர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இந்த சாரியில 4-5 போட்டோ எடுக்கலான்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. இப்பதான் இவங்களோட பர்த்டேக்கு விஷ் பண்றதுக்காக வேற ஒருத்தர் வந்திருக்காரு. இவர் பேர் ரமேஷ் அப்படின்றது. இந்த ரமேஷும் மீராவும் தான் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ரமேஷ் இவங்க கூட குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைச்சிருப்பாரு. ஆனா இவங்க மேனேஜரோட இருக்கிறத பார்த்து டென்ஷன் ஆயிடுறாரு. எப்ப பாரு இவங்க கூடயே தான் இருப்பியான்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இந்த மேனேஜர் ஃபாலோவர்ஸை ஏத்துறதுக்காக இவங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்திருப்பான். அந்த ஐடியாவை பத்தி அண்ணன் கிட்டயும் அதே மாதிரி பாய் ஃப்ரெண்ட் கிட்டயும் இவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து இவங்க இறந்து போயிட்ட மாதிரி ஒரு டிராமாவை கிரியேட் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. அந்த டிராமா கிரியேட் ஆனா எல்லாருமே இவங்கள பத்தியே பேசிட்டு இருப்பாங்கல்ல, கண்டிப்பா இவங்களோட ஃபாலோவர்ஸ் ஏறிடுவாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் விழிப்புணர்வுக்காக தான் நாங்க பண்ணோன்ற மாதிரி சொல்லிடலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இதை கேட்கிற பாய் ஃப்ரெண்ட் ரமேஷ் கோவப்படுறாரு. இந்த மாதிரிலாம் எதுக்காக பண்ணோம், வேணான்ற மாதிரி சொல்லிட்டாரு. வேற எப்படியாவது ஃபாலோவர்ஸை ஏத்துறதுக்கு உங்களுக்கு வழி தெரியுமா, தெரியாதுல்ல, அப்புறம் என்னன்ற மாதிரி இவங்களுமே கோவப்படுறாங்க. கண்டிப்பா நான் இந்த விஷயத்த பண்ணதான் போறேன்ற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் வேணான்ற மாதிரி அண்ணனும் சொல்றதுக்காக வராரு. ஆனா நம்ம சொன்னா இவ கேட்க மாட்டான்றது அண்ணனுக்கு தெரியுது. அதனால அண்ணன் பேசுறதை நிறுத்திடுறாரு. அந்த 2 நாள் யார் கண்ணிலையும் படக்கூடாது இல்ல, அதனால மேனேஜருக்கு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கும், அங்கதான் நான் மறைஞ்சு இருக்க போறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா பாய் ஃப்ரெண்ட் ரமேஷ் இதெல்லாம் வேணான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இல்ல நான் கண்டிப்பா பண்ணதான் போறேன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இது ரிலேட்டடா இவங்க 2 பேருக்குள்ள சண்டை மாதிரிலாம் ஏற்படுது. ரமேஷும் கொஞ்சம் கோச்சுக்கிறாரு. பக்கத்துல இருக்க ரூம்குள்ள போய் கதவை சாத்திக்கிறாரு. அண்ணன் எப்படியாவது கையெழுத்த வாங்கணும்ன்றதுக்காக தான் வந்திருப்பாரு. இதுல கையெழுத்த மட்டும் போடுமான்ற மாதிரி கேட்கிறாரு. அதான் லாயர் கிட்ட பேசிட்டு தான் போட முடியும்னு சொன்னேன்ல, ஒரு காப்பி மட்டும் எனக்கு தந்துட்டு போங்க, என் லாயர் கிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணி 2 நாள் கழிச்சு முடிவை சொல்றேன்ற மாதிரி சொல்றாங்க. 2 நாள் கழிச்சு எங்க வரணும்ன்றதையும் சொல்றாங்க. அதாவது ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்க போறாங்கல்ல, அதை பத்திலாம் சொல்றாங்க. அண்ணனும் சோகமா சரின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாரு. ரமேஷ் கோச்சுக்கிட்டார்ல, இவங்களுமே உள்ள போய் சமாதானம்
சமாதானம்லாம் படுத்திட்டு இருக்காங்க. இந்த 2 நாள் நம்ம 2 பேருமே மீட் பண்ண வேணாம், நான் இருக்கிற இடத்தை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சாலும் அந்த இடத்துக்கு நீங்க வரதுக்கு ட்ரை பண்ணாதீங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. இப்போ இவங்க அந்த இடத்துக்கு கிளம்பலான்ற மாதிரி கார்ல கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. முகத்தெல்லாம் கொஞ்சம் மூடிட்டு தான் கிளம்புறாங்க. இவங்க நைட்டு இறந்து போன மாதிரி தான் செட் பண்ண போறாங்க. இவங்க போயிட்டு இருக்கும்போது இவங்க பேரை சொல்லி யாரோ கூப்பிடுறாங்க. இவங்க பெருசா கண்டுக்க மாட்டாங்க. வேகமா கிளம்பணும் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. வெறும் 28 வயசு மட்டுமே ஆன மீரா இறந்து போயிட்டாங்க, ஹார்ட் அட்டாக்னால இறந்து போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க தான் திட்டமிட்டு இந்த மாதிரி ஒரு நியூஸை பரப்பி விட்டுருக்காங்க. எல்லாருமே இதை பத்தி தான் இப்ப பேசிட்டு இருக்காங்க. ஆனா மீரா இருக்காங்கல்ல, அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல படுத்த மாதிரி புக் தான் படிச்சிட்டு இருக்காங்க. அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல ஒர்க்கர் மாதிரி ரோகன் ஒருத்தர் இருப்பாரு. வந்தவர் இவங்களே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காரு. இவர் குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கும் போது சட்டுன்னு அவங்க திரும்பிடுறாங்க. இவரை இப்பதான் வந்த மாதிரிலாம் நடிச்சிட்டு இருக்காரு. என்ன விஷயம்ன்ற மாதிரிலாம் இவங்க கேட்கறாங்க. அப்பதான் இவங்களுக்கு பாய் ஃப்ரெண்டான ரமேஷ் கிட்ட இருந்து கால் வருது. உன்னை பார்க்கணும் போல இருக்கு, நான் வரவான்ற மாதிரி கேட்கிறாரு. நான் சொல்ற வரைக்கும் நீங்க வர தேவையில்லை அப்படின்ற மாதிரி இவங்களுமே சொல்றாங்க. இப்ப கொஞ்ச நேரத்துல இவங்களோட மேனேஜர் கிட்ட இருந்து கால் வருது. மேனேஜர் இருக்கார்ல, நான் சொன்ன மாதிரியே ஃபாலோவர்ஸ் எல்லாம் ஏறிட்டு இருக்காங்க, இவ்வளவு ஃபாலோவர்ஸ் ஏறிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆமா, நீ சொன்னது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இவங்களுமே சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. இந்த ரோகன் தான் இவங்களுக்காக சமையல் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. இந்த ரோகனோட ஒய்ஃபுக்கு குழந்தை பிறந்திருக்கு போல, நான் பாக்குறதுக்கு போனேன் மேடம், இன்னைக்கு மட்டும் எனக்கு லீவ் தாங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. நீங்க இல்லனா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. சரி, எனக்கு வேண்டியதை மட்டும் வாங்கி வச்சுட்டு போங்க, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி மேடம், நான் காலையில வந்துருவேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப அவர் கிளம்பணும்னு இவங்களும் திரும்பி படுத்து புக்கு படிக்கிறாங்க. அவருமே குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டே இங்க இருந்து கிளம்புறாரு. இவங்க இறந்து போன மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்றது ரோகனுக்கு நல்லாவே தெரியும். இப்ப இவங்க இருக்காங்கல்ல, ரிலாக்ஸ் பண்றதுக்காக பால்கனில வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப பால்கனி வழியா யாரையோ பாக்குறாங்க போல, யார பாக்குறாங்கன்னு தெரியல. திரும்பி வேகமா வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. இந்த ரோகன் ஒய்ஃபுக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு சொன்னாரு பாத்தீங்களா, அது பொய்யா தான் இருக்கும். நைட்டு நேரம் இந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு பக்கத்துல இருக்க ஒரு வீட்டுக்குள்ள போறாரு. அந்த வீட்டுல சந்தான ஒருத்தங்க இருக்காங்க. அந்த சந்தாக்கும் இவருக்கும் அஃபேர் போயிட்டு இருக்கு போல. இப்ப வீட்டுக்குள்ள போய் அவங்க கூட 1 மணி நேரம் இவர் இருந்துட்டு இருக்காரு. காலையில ஸ்டேஷன்ல இருக்கவங்களுக்கு போன் வருது. ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் போல. இன்ஸ்பெக்டரை பார்க்கணும்ன்ற மாதிரி அவர் வீட்டுக்கு வராங்க. அவர் செம்ம போதையில படுத்துட்டு இருக்காரு. சார், ஒரு முக்கியமான கேஸ் சார், நீங்க வர மாதிரி இருக்கும்ன்ற மாதிரி சொல்றாங்க. என்ன கேஸ்ன்ற மாதிரிலாம் இவர் டீடைல கேட்டுக்கிறாரு. இப்ப அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு தான் வராரு. அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல பார்த்தா இப்ப மீரா இறந்து போயிருக்காங்க. அதுவும் மீரா சாதாரணமா இறந்து போன மாதிரி இல்ல. மீராக்கு மேல கல்யாண கெட்டப்ல Dress போட்டு விட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கு. இத பாக்குற இவருக்கு வேற ஒரு பொண்ணோட ஞாபகம் வருது. அதாவது பாக்குற இன்ஸ்பெக்டருக்கு வேற ஒரு பொண்ணோட ஞாபகம் வருது. எதுக்காக இந்த மாதிரிலாம் இவருக்கு தோணுதுன்றது கதை போக போக உங்களுக்கே புரிஞ்சிரும். இங்க தான் ஃபர்ஸ்ட் எபிசோட நமக்கு முடிக்கிறாங்க. இப்ப மீராவோட வீடியோ ரிலீஸ் ஆகுது. மக்களே, என்ன செத்து போனவ திரும்பி பேசுறான்னு தானே யோசிக்கிறீங்க. உண்மையிலே எனக்கு எதுவுமே ஆகல. இந்த வயசுலயே நிறைய பேர் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போறாங்க. ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இந்த விஷயத்தை பண்ணன்ற மாதிரி இவங்க பேசிட்டுலாம் இருக்காங்க. ஆனா நிஜத்துல இந்த டைம் இவங்க இறந்து போயிருக்காங்க. ஆன்லைன்ல அவங்க உயிரோட இருக்க மாதிரி வீடியோ எல்லாம் ஓடிட்டு இருக்கு. போலீஸ்ங்களுக்கு முதல் ஷாக்கு இறந்து போனவங்க எப்படி உயிரோட இருக்காங்கன்றது. இப்ப அவங்க இறந்து போயிருக்காங்க, ஆனா அவங்க உயிரோட இருக்காங்கன்ற மாதிரி வீடியோ ஓடிட்டு இருக்கு. விசாரிக்கும் போதுதான் இவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியுது. இவங்க டிராமா பண்ணிருக்காங்க. அந்த டிராமா பண்ண டைம்ல இவங்க இறந்து போயிருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. ஏன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்ததே இந்த வீட்ல வேலை பார்க்குற ரோகன் தான் கொடுத்திருப்பாரு. அவர் மூலியமா தெரிஞ்சுக்கிறாங்க. ரோகனி கெஸ்ட் ஹவுஸ் ஓனர் அந்த மேனேஜர் தான் அப்படின்ற மாதிரி டீடைல்லாம் தந்திருப்பாரு. இப்ப மேனேஜருக்கு கால் பண்ணி ஸ்டேஷனுக்கு வாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அவருமே ஸ்டேஷனுக்கு வந்துடுறாரு. அவருக்கு இத பத்திலாம் தெரியாது. சார், டிராமா தான் சார் பண்ணோம், ரீச்சுக்காக தான் இந்த விஷயத்தை பண்ணோன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. டே, உண்மையிலேயே அவ செத்து போயிட்டா அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டருமே இந்த இடத்துல புரிய வைக்கிறாரு. இன்ஸ்பெக்டர் ரோகன் கிட்ட என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறாரு. ரோகன் வேலை வந்துருச்சுன்னு வெளியே போயிட்டார்ல, அதை பத்தி சொல்லிட்டாரு. காலையில் தான் சார் திரும்பி வந்தேன். வரும்போது இவங்களை பாக்குறதுக்காக காஃபி எடுத்துட்டு போனேன். பார்த்தா அவங்க இறந்து போயிருந்தாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல சார். அதனால தான் மேனேஜருக்கு சொல்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு கால் பண்ணி சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. சிசிடிவியை செக் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல சிசிடிவி கூட இல்ல. எதுக்காக சிசிடிவி கூட வைக்கலன்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் கோவப்படுறாரு. நேத்து நைட்டு நீ அந்த இடத்துக்கு போனியா? போனா ஒழுங்கா எதுக்காக போனன்றதை தெளிவா இப்பயே சொல்லிடுன்ற மாதிரி கேட்கிறாரு. சரி, எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்லிடுறேன்ற மாதிரி இவருமே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த மேனேஜர் ஒரு வீடியோ எடுக்கிற மாதிரி பிளான் இருக்கும். அதனால வீட்டுக்கு வந்திருப்பாரு. அந்த சமயம் அண்ணன் இருக்கார்ல, தங்கச்சியை திட்டிக்கிட்டே அங்க இருந்து கிளம்புறாரு. இதை இவர் கவனிச்சிருப்பாரு. என்ன விஷயம் தங்கச்சி கிட்ட கேட்கிறாரு. அதாவது மீரா கிட்ட கேட்கிறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நம்ம வீடியோ எடுப்போன்ற மாதிரி இவங்க ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வீடியோ எல்லாம் பேசுறாங்க. அதாவது இதெல்லாம் பிராங்க் தான், நாங்க ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இந்த விஷயத்தை பண்ணோன்ற மாதிரிலாம் ரெக்கார்ட் பண்றாங்க. காலையில ரிலீஸ் ஆகிற மாதிரி ஷெட்யூல் போட்டு வச்சிருன்ற மாதிரி சொல்றாங்க. இந்த மேனேஜர் சரின்ற மாதிரிலாம் ஏத்திருப்பாரு. இவங்க இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா இந்த இடத்துக்கு பாய் ஃப்ரெண்டான ரமேஷ் வந்திருப்பாரு. வந்த ரமேஷ் இருக்காருல, இவனை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. முதல்ல இங்க இருந்து கிளம்பி போடா அப்படின்ற மாதிரிலாம் தள்ளி விட்டுருப்பாரு. அவனுக்கும் எனக்கும் செட்டே ஆகாது சார், ரொம்ப மோசமா நடந்துக்கிட்டான், அதனால நான் அங்க இருந்து கிளம்பிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு.
கிளம்பும் போது என்ன டைம் அப்படின்றதெல்லாம் போலீஸ் கிட்ட சொல்றாரு. வெளி உலகத்துல மீராவோட ரிலேஷன்ஷிப்பை பத்தி தெரியாது. இப்பதான் இவங்களுக்கு ரமேஷ்னு ஒருத்தன் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறத பத்தி தெரிய வருது. அந்த ரமேஷை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜுவல்லரி ஷாப்லாம் வச்சிருப்பாரு. அவருக்கு ஏற்கனவே கல்யாணமும் ஆயிருக்கும். அதை பத்திலாம் இவங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்றாங்க. இப்ப ரமேஷை இந்த இடத்துக்கு வர வச்சிடுறாங்க. எதுக்காக அவன் கூட சண்டை போட்ட தெளிவா சொல்லுன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இந்த ரமேஷ் ஒரு ஜுவல்லரி ஷாப் வச்சிருக்காருல, அதோட ஓபனிங் ஃபங்க்ஷனுக்காக தான் அந்த மீரா வந்திருப்பாங்க. நிறைய ஃபேன்ஸ் இவங்களை பார்க்கிறதுக்காக வாசல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன பையனுமே அந்த இடத்துக்கு வந்திருப்பான். மேடம், என்னோட அம்மா உங்களோட பெரிய ஃபேனு, உடம்பு முடியாம இருக்காங்க, வீட்டுக்கு வந்து பார்க்க முடியுமான்ற மாதிரி கேட்டிருப்பான். கண்டிப்பா வரன்ற மாதிரி அவங்க வீட்டுக்கு போயெல்லாம் பார்த்திருப்பாங்க. இதனாலேயே இவருக்கு மீராவை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும். அடிக்கடி இவங்க மீட் பண்ணி பேசலாம் ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்படிதான் இவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப்பும் ஏற்பட்டது அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. சினிமாக்கு ட்ரை பண்ணலான்ற மாதிரி ஆடிஷன்லாம் அட்டென்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஒரு ஆடிஷனை முடிச்சுட்டு சோகமா உட்காந்துட்டு இருக்காங்க. இவரும் என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. ஆடிஷன்ல நான் நல்லா நடிச்சேன்னு சொன்னாங்க, ஆனா சோசியல் மீடியால எனக்கு ஃபாலோவர்ஸ் இல்லையா, என்ன வச்சு பண்ணா படம் பெருசா வராதுன்னு நினைக்கிறாங்க, அதனால எனக்கு படம் வாய்ப்பே போயிருச்சு, ஃபாலோவர்ஸ் தான் முக்கியமா, டேலண்ட் முக்கியம் இல்லையான்ற மாதிரி இவங்க கோவமா பேசிட்டு இருக்காங்க. ஃபீல் பண்ணாத, உனக்கான வாய்ப்பு உனக்கு கிடைக்கும்ன்ற மாதிரி இவர் சொல்றாரு. எனக்கு இப்போதைக்கு ஃபாலோவர்ஸ் தான் வேணும்ன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களோட ஆக்டிவிட்டி டோட்டலா மாறிடும். கொஞ்சம் ஆட்டெல்லாம் போட்டோ போட்டா என்னன்ற மாதிரி போட்டோ போட ஆரம்பிக்கிறாங்க. அந்த மேனேஜர் கூட சேர்ந்து தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இது எதுவுமே ரமேஷ்க்கு பிடிக்க மாட்டேங்குது. எதுக்காக இந்த மாதிரிலாம் போட்டோ போடுறன்ற மாதிரி கேட்கறாரு. இப்படி போட்டோ போட்டா தான் ஃபாலோவரை ஏத்த முடியும், இப்ப ஃபாலோவர்ஸை ஏத்துறது தான் எனக்கு முக்கியன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நேத்து நைட்டு காரணமே இல்லாம அந்த மேனேஜரை போட்டு அடிச்சிருக்கீங்க, அவனுக்கு ரத்தம்லாம் கூட வந்திருக்கு, எதுக்காக அந்த மாதிரி அடிச்சீங்க, அதை பத்தி சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் கேட்கறாரு. மீரா 2 நாள் இந்த இடத்துக்கு வரவே வராதீங்கன்ற மாதிரி தான் சொல்லியிருப்பா. இருந்தாலுமே பார்க்காம இருக்க முடியல, பார்க்க போலான்ற மாதிரி இவருமே அந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. அந்த சமயம் மேனேஜர் கார் இருக்கிறத பார்த்து டென்ஷன் ஆகுறாரு. இவன் எதுக்காக வந்திருக்கான்னு யோசிச்சுக்கிட்டே உள்ள வந்துட்டு இருக்காரு. அவங்க 2 பேர் நெருக்கமா இருக்க மாதிரி இவருக்கு தெரியுது. இவருமே கோவப்பட்டு மேனேஜரை போட்டு அடிக்கிறாரு. உண்மையில நெருக்கமாலாம் இருந்திருக்க மாட்டாங்க. அவங்க ட்ரெஸ்ஸை தான் மேனேஜர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அதை தப்பா புரிஞ்சுதான் இவர் போட்டு அடிச்சிட்டு இருக்காரு. மேனேஜரும் கடுப்பாய் திட்டிக்கிட்டே இந்த இடத்தை வெட்டி கிளம்பிடுறாரு. நீ எதுக்காக இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இவங்க ரமேஷை போட்டு திட்டுறாங்க. நீ தான் ரொம்ப மோசமா நடந்துட்டு இருக்க, நீ நெருக்கமா இருந்ததை நான் பார்த்துட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் கோவமா பேசுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல இவங்களை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி போறாரு. தள்ளி விடும் போது அவங்க கீழே பொத்துன்னு விழுந்திருப்பாங்க. அப்ப நீ தான் சாவடிச்சியா அப்படின்ற மாதிரிலாம் போலீஸ் கேட்கிறாரு. சார், தள்ளி தான் விட்டேன், சாவடிக்கலாம் இல்லன்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இப்போதைக்கு நீ போலான்ற மாதிரி ரமேஷை இன்ஸ்பெக்டரும் அனுப்பி வச்சிடுறாரு. இவர் ஸ்டேஷன்ல இருக்க ஆளுங்க இருக்காங்க பாத்தீங்களா, டெக்னாலஜியை பத்தியும் போனை பத்தியும் பேசிட்டு இருக்காங்க. அதை பத்தி அவங்க பேசிட்டு இருக்கிறத இன்ஸ்பெக்டர் கேட்கும் போது மைண்டுக்குள்ள சில விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு. ஒரு பொண்ணை பத்தி தான் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. இவர் பொண்ணுக்கு தான் ஏதோ ஆயிருக்கு போல. இப்ப அதை பத்தி நமக்கு தெளிவா தெரியல, போக போக தெரியும்னு நினைக்கிறேன். இங்கதான் செகண்ட் எபிசோட முடிக்கிறாங்க. அண்ணன் வந்ததை பத்தி மேனேஜர் சொன்னாரு பாத்தீங்களா, அதனால அண்ணனை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அண்ணனும் ஸ்டார்டிங்ல இருந்து நடந்த விஷயத்த சொல்லிட்டாரு. ஆக்சுவலா இந்த மீரா லக்ஷ்மின்ற ஒரு சீரியல் நடிச்சாங்க பாத்தீங்களா, அந்த சமயம்லாம் வீட்டு கூட கான்டாக்ட்ல தான் இருந்திருப்பாங்க. அப்பவும் பொண்ணு நடிச்ச சீரியலை பத்தி பெருமையா பேசிட்டு இருக்காரு. ஆனா அண்ணனுக்கு சீரியல் நடிக்கும் போதுல இருந்தே சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. இவங்க சீரியல் நடிக்கிறதுனால அண்ணன் ஆபீஸ்ல எல்லாருமே காசிப் மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால இவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கிறதா இவர் வீட்டுல இருக்கவங்க கிட்ட புலம்பிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தங்கச்சி சீரியல் நடிக்கிறத நிறுத்தி இருப்பாங்க, படத்துக்கு ட்ரை எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஆர்ட்டான போட்டோஸ் எல்லாம் போட ஆரம்பிக்கிறாங்க. இதை பாக்குற அண்ணன் டென்ஷன் ஆயிடுறாரு. இதெல்லாம் என்ன போட்டோ, வர கமெண்ட் எல்லாம் பாக்குறியா இல்லையான்ற மாதிரி திட்டுறாரு. இந்த மாதிரிலாம் நீ பண்ணிட்டு இருக்கனா இதுக்கப்புறம் இந்த வீட்டுல இருக்க கூடாது, வீட்டை விட்டு கிளம்புன்ற மாதிரிலாம் சத்தம் போடுறாரு. சரி, நான் வீட்டை விட்டு போறேன்ற மாதிரி இவங்க ஏத்துக்கிறாங்க. அப்பா, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவேன்ற மாதிரி அப்பாக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. அண்ணன் நைட்டு கடைசியா வந்துட்டு போனாரு பாத்தீங்களா, அந்த இடத்துல அண்ணனோட டாக்குமெண்ட்லாம் கிழிஞ்ச நிலைமையில கிடைச்சிருக்கும். எதனால டாக்குமெண்ட் கிழிஞ்சு போன மாதிரி இருந்தது, தெளிவா சொல்லுங்கன்னு கேக்குறாரு. இப்ப அண்ணனுமே நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. 2 நாள் கழிச்சு வாங்கன்ற மாதிரி அவங்க சொன்னாங்கல்ல, இவருமே தங்கச்சியை பாக்குறதுக்காக வந்திருப்பாரு. அப்படி வந்தவர் இப்பயாவது சைன் போடுமான்ற மாதிரி கேக்குறாரு. நான் என்னோட லாயர் கிட்ட பேசி பார்த்தேன், சைன் போட்டுட்டா இந்த வீடு முழுசா உங்களுக்கு சொந்தமாயிடுமே, எனக்குமே இதுல ஷேர் இருக்குல்ல, என்னால சைன் போட முடியாதுன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப போட போறியா இல்லையான்ற மாதிரி அண்ணனும் ஃபோர்ஸ் பண்றாரு. அதான் முடியாதுன்னு சொல்றேன்ல அப்படின்ற மாதிரி இவங்க பயங்கரமா கோவப்படுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல அந்த டாக்குமெண்ட் எல்லாம் கிழிச்சு போட்டுறாங்க. இதனால அண்ணன் கோவமா இவங்களை திட்டிக்கிட்டே அங்க இருந்து கிளம்பி இருப்பாரு. இவ்வளவுதான் சார் நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா இன்ஸ்பெக்டர் வேற ஒரு தியரி சொல்றாரு. அப்ப போற மாதிரி நீங்க போயிருக்கீங்க, ஆனா சமயம் பார்த்து திரும்பி வரணும்ன்ற மாதிரி முடிவு பண்ணிருக்கீங்க. யாரும் இல்லாத சமயம் உள்ள வந்திருக்கீங்க, உங்க தங்கச்சி கதையை முடிச்சிருக்கீங்க, அதுக்கப்புறம் தான் கிளம்பி போயிருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சார், நீங்க சொல்ற மாதிரிலாம் எதுவுமே நடக்கல சார், என்னதான் இருந்தாலும் என்னோட தங்கச்சின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்போதைக்கு இன்ஸ்பெக்டருக்கு இவங்க 3 பேர் மேலதான் டவுட் இருக்கு. ஆனா அவங்கள கல்யாண கெட்டப்ல யாரோ ரெடி பண்ணி வச்சுட்டு போயிருப்பாங்க. அது யாரா இருக்கும், இவங்க தான் அப்படி பண்ணி வச்சிருப்பாங்களா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு.
பாடி நீங்க கொண்டு போலாம் அப்படின்ற மாதிரி போலீஸுங்க சொல்றாங்க. இல்ல என்னோட அப்பா பார்த்தா ஃபீல் பண்ணுவாரு, நீங்களே செய்ய வேண்டிய விஷயத்தை செய்யுங்க, நான் அந்த இடத்துக்கு வந்து பாத்துக்கிறேன்ற மாதிரி அண்ணன் சொல்லிட்டாரு. அனாதை பாடிலாம் இருந்தா எரிப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு இடத்துல வச்சு எரிச்சிட்டு இருக்காங்க. இப்ப எல்லாருமே இந்த இடத்துல பாத்துட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டர்ல இருந்து எல்லாருமே இந்த இடத்துல பாத்துட்டு இருக்காங்க. அண்ணனை பொறுத்த வரைக்கும் தங்கச்சியை பாக்குறதுக்காக மட்டும்தான் இந்த ஊருக்கு வருவாரு. இப்ப திரும்பி இவரோட இடத்துக்கு போலான்ற மாதிரி கிளம்பிட்டு இருக்காரு. யாரோ இவரை ஃபாலோ பண்ற மாதிரியே தோணுது. இத பத்தி ஒய்ஃப் கிட்ட சொல்றாரு. அதெல்லாம் யாரும் ஃபாலோ பண்ணலங்க, வாங்க கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் கூட்டு போறாங்க. உண்மையிலேயே பாய் மாதிரி ஒருத்தர் ஃபாலோ பண்ணிருப்பாரு. சார் மீராவோட கேஸ்ல குற்றவாளியை எப்பதான் பிடிப்பீங்கன்ற மாதிரி மீடியாட்கள் பயங்கரமா பிரஷர்லாம் போட்டுட்டு இருக்காங்க. விசாரணை போயிட்டு இருக்கு, சீக்கிரமே கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு. எல்லா பக்கமும் ஆளுங்களை விசாரிக்க சொல்லிட்டாரு. ஆக்சுவலா அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு கொஞ்சம் தள்ளி ஒரு கடை இருக்கும். அந்த கடைக்காரர் கிட்ட விசாரிக்கும் போது உங்களுக்கு புதுசா சில விஷயங்கள் தெரிய வருது. ஆக்சுவலா அந்த மேனேஜர் இருக்காரு பாத்தீங்களா, அங்க இருந்து வெளியே வந்து இங்க தண்ணி வாங்கி முகத்தெல்லாம் கழுவி இருப்பாரு. காயம் இருந்தது பாத்தீங்களா, அந்த காயத்தெல்லாம் தொடச்சிருப்பாரு. திரும்பி கார் எடுத்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த வீட்டுக்குள்ளதான் போயிருப்பாரு. இதை இந்த கடைக்காரர் பார்த்திருப்பாரு. அப்ப திரும்பி இவன் கெஸ்ட் ஹவுஸ்க்கு போயிருக்கான்றது உங்களுக்கு தெரிஞ்சிருது இல்ல. திரும்பி எதுக்காகடா போன, அவளை சாவடிக்க தானே போனன்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல சார் அப்படின்ற மாதிரி இவரும் நடந்த விஷயத்த சொல்றாரு. திரும்பி இவர் வந்திருப்பாரு. வந்தவர் ரமேஷை போட்டு பயங்கரமா திட்டுறாரு. அந்த ரமேஷ் எப்பவுமே என்ன பொம்பளை பொறுக்கி மாதிரி தான் ட்ரீட் பண்ணிட்டு இருக்கான். நான் ஒரு மேனேஜரா வேலை பார்த்துட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் உனக்காக நான் வேலை பார்க்கறதுக்கு ரெடியா இல்ல. இந்த விஷயம் முடிஞ்சோட இந்த இடத்தை விட்டு நீ கிளம்பி போயிடு. இதுக்கப்புறம் உனக்காக நான் வேலை பார்க்க மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்பெல்லாம் சொல்லாதான் அவங்க கெஞ்சுறாங்க. அதை மீறியே இவர் கிளம்பி போயிருப்பாரு. உண்மையில இதுதான் நடந்தது, நான் எதுவுமே பண்ணலன்னு சொல்றாரு. இதுதான் நடந்ததுன்னா முன்கூட்டியே சொல்லியிருக்கலாமே, எதுக்காக சொல்லல அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் மடக்கி மடக்கி விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. சத்தியமா நான் எதுவுமே பண்ணலன்ற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருக்கான். அப்பதான் இன்ஸ்பெக்டருக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. ரோகன் குழந்தை பிறந்ததுனால போறன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆனா அவருக்கு ஒரு மாசம் முன்னாடியே குழந்தை பிறந்திருக்கு அப்படின்றது இவங்களுக்கு தெரிய வருது. இப்ப ரோகன் வீட்டுல வேலைலாம் பார்த்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு இவர் வந்துடுறாரு. நீ குழந்தையெல்லாம் பார்க்க போலன்றது கன்ஃபார்ம் ஆயிருச்சு, அப்புறம் எதுக்காகடா போன, உண்மையை சொல்லு, நீ தானே இந்த கொலையை பண்ண அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் இவனை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. சார் அடிக்காதீங்க சார், நான் உண்மையை சொல்லிடுறேன்ற மாதிரி இவனுமே சொல்ல ஆரம்பிக்கிறான். இவனுக்கு சந்தான ஒரு லேடி கூட அஃபேர் இருக்கிறத பத்தி சொல்றான். அந்த லேடியோட ஹஸ்பண்ட் வீட்டுல இருக்க மாட்டாரு. அந்த லேடியுமே கால் பண்ணி வான்ற மாதிரிலாம் கூப்பிட்டுருப்பாங்க. இவனுமே ஒருத்தங்களை பாத்துக்கிற வேலை இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பான். சரி வரலனா பரவாயில்லன்ற மாதிரி அவங்க காலை கட் பண்ணிருப்பாங்க. இவனுக்கு மனசு கேட்காது, போனோன்ற மாதிரி முடிவு பண்ணிருப்பான். அதனால தான் சாக்கு போக்கெல்லாம் சொல்லிட்டு அந்த இடத்துல போய் ஒன்னாலாம் இருந்திருப்பான். மேற்கொண்டு இவர் விசாரணை பண்ணிட்டு இருக்கும் போது இவரோட சீனியர் கிட்ட இருந்து இவருக்கு கால் வருது. இவர்கிட்ட இன்னமும் பட்டன் போன் தான் இருக்கு. சீனியருமே அந்த பொண்ணோட ப்ரொஃபைல்லாம் செக் பண்ணியான்னு கேக்குறாரு. இவர் இல்லன்னு சொல்றாரு. யோ டெக்னாலஜி எப்பதான் அப்டேட் பண்ண போற, இன்னமும் பட்டன் போனை யூஸ் பண்ணிட்டு இருக்க, அந்த பொண்ணோட ப்ரொஃபைல்லாம் கொஞ்சம் செக் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் சீனியர் சொல்றாரு. இப்ப இவரோட மைண்டுக்குள்ள சில விஷயங்கள் ஓடுற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவருக்கு ஒரு பொண்ணு இருந்திருப்பாங்க. அந்த பொண்ணு டெக்னாலஜியை பத்திலாம் அப்பா கிட்ட சொல்லி தந்துட்டு இருக்காங்க. ஆனா இவர் இருக்கார்ல, எனக்கு இதெல்லாம் செட் ஆகாதுமா, எனக்கு நார்மல் போனே போதும்ன்ற மாதிரி பொண்ணு கிட்ட சொல்றாரு. ஆனா பொண்ணு நிறைய சோசியல் மீடியாலாம் யூஸ் பண்றாங்க. அப்படி யூஸ் பண்ற பொண்ணு இருக்காங்கல்ல, ஒருத்தனை லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அவனை நம்பி அவன் கூட ஒன்னாலாம் இருந்திருப்பாங்க. அவன் இருக்கான் பாத்தீங்களா, அந்த வீடியோவை நெட்ல போட்டு விட்டுருப்பான். எல்லாருமே அந்த வீடியோவை பாக்குறாங்க, தப்பு தப்பா கமெண்ட் பண்றாங்க. உன்கிட்ட எவ்வளவு சொன்ன, நீ கேட்கவே இல்லைன்ற மாதிரி அப்பா பொண்ணை போட்டு திட்டுறாரு. பொண்ணுமே இதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பாவும் ஃபர்தரா பண்ண வேண்டிய விஷயத்த பண்ணலான்ற மாதிரிலாம் முடிவு எடுத்துறாரு. இப்ப மறுநாள் காலையில பொண்ணுக்கு டிஃபன்லாம் எடுத்துட்டு பாக்குறதுக்காக போறாரு. கதவை திறந்து உள்ள வந்து ஒரு ஷாக் ஆயிடுறாரு. பொண்ணு தூக்கு மாட்டி இறந்து போயிருப்பாங்க. ஐயோ பொண்ணு இறந்து போயிட்டாலே அப்படின்ற மாதிரி இவர் பயங்கரமா ஃபீல் பண்றாரு. இவங்களோட ஞாபகம் தான் இவருக்கு அடிக்கடி வர மாதிரிலாம் நமக்கு காமிச்சிருப்பாங்க. எப்ப பாரு இவர் குடிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி காட்டுறாங்கல்ல, அதுக்கு இதுதான் காரணம்ன்றத புரிய வைக்கிறாங்க. இங்கதான் 3rd எபிசோட் முடியுது. இப்ப 4th எபிசோடோட ஸ்டார்டிங் சீனே பாஸ்ட்ல நடந்த விஷயத்த காட்டுறாங்க. ரமேஷ் இவங்க கூட ஒன்னாலாம் இருக்காரு. அப்ப யாரோ கதவை தட்டுறாங்க. யாருன்னு கதவை திறந்தா ரமேஷோட ஒய்ஃப் தான் வந்திருக்காங்க. இவங்க பேரு பிரீத்தி அப்படின்றது. இவங்களுமே ரமேஷ் மேல கோவப்படுறாங்க. அதே மாதிரி மீராவை போட்டு திட்டுறாங்க. இவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்றது உனக்கு தெரியும்ல, அப்புறம் எப்படி இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி திட்டிட்டு இருக்காங்க. கோவப்பட்ட மீரா இருக்காங்கல்ல, பிரீத்தியை போட்டு பதிலுக்கு திட்டிட்டு இருக்காங்க. இப்ப இவருமே பிரீத்தியை கண்ட்ரோல் பண்றாரு. முதல்ல வீட்டுக்கு கிளம்பு அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கூட்டு போயிருப்பாரு. இந்த பிரீத்தி மீரா மேல செம்ம கோவத்துல இருந்திருக்காங்க அப்படின்றது இவங்களுக்கு தெரிய வருது. இப்ப பிரசன்ட்ல ஆபீசர்ஸ் இருக்காங்கல்ல, இந்த பிரீத்தி கிட்ட விசாரணை பண்றதுக்காக வந்திருக்காங்க. ஆக்சுவலா பிரீத்தி இப்ப ரமேஷை டைவர்ஸ் பண்ணி தனியா தான் இருக்காங்க. மீரா மேல கோவத்துல தானே இருந்தீங்க, இப்ப மீரா கொல்லப்பட்டிருக்காங்க. நீங்க அந்த இடத்துக்கு போனீங்களா, போனீங்கன்னா ஒழுங்கா சொல்லிருங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. அவ அந்த இடத்துல இருந்ததை பத்தியே எனக்கு தெரியாது, நான் எதுக்காக இந்த விஷயத்த பண்ண போறேன், நான்லாம் எதுவுமே பண்ணலன்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் போலீஸுங்க இருக்காங்கல்ல, ரமேஷை ஃபாலோ பண்ணி அந்த இடத்த கண்டுபிடிச்சிருக்கலாம், கண்டுபிடிச்சு கொலை கூட பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த டைம் நான் வீட்டுல தான் இருந்தேன், வேணா செக் பண்ணிக்கோங்கன்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. சரின்ற மாதிரி ஆபீசர்ஸும் இங்க இருந்து கிளம்பிடுறாங்க.
ஆக்சுவலா அண்ணனை ஒரு பாய் ஃபாலோ பண்ற மாதிரி காமிச்சாங்கல்ல, அவர் போலீஸ் இன்ஃபார்மரா இருப்பாரு, இன்ஸ்பெக்டர் சொல்லி தான் ஃபாலோ பண்றாரு அப்படின்ற மாதிரி நமக்கு புரிய வைக்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் கிட்ட ஃபாலோ பண்ணி கண்டுபிடிச்சிருக்க டீடைல பத்திலாம் சொல்லிட்டாரு. அண்ணனோட ஆக்டிவிட்டி எல்லாமே நார்மலா தான் இருக்குன்னு சொல்லிட்டாரு. அண்ணன் மேல சந்தேகப்பட்டு தான் ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காரு போல. காரியம் மாதிரி பண்ணுவாங்கல்ல, பொண்ணுக்கு காரியம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அப்பா ஆசைப்படுறாரு. இப்ப ரொம்ப முக்கியமா அப்படின்ற மாதிரி பையன் கோவப்படுறாரு. எங்க கண்டிப்பா பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒய்ஃபுமே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அண்ணன் மட்டும் பெருசா சம்மதிக்க மாட்டாரு. இதனால அப்பாக்கு அண்ணன் மேலேயே டவுட் வருது. ஒருவேளை சொத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி பண்ணிருப்பானா அப்படின்ற மாதிரி அப்பா யோசிக்கிறாரு. இவங்க எல்லாருமே வற்புறுத்துறதுனால கடைசியில அண்ணன் ஏத்துக்கிறாரு. இப்ப இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, அந்த மீராவோட ப்ரொஃபைல்லாம் அனலைஸ் பண்றாரு. எல்லா போட்டோலயும் பர்டிகுலரா ஒருத்தன் கமெண்ட் பண்றான். அவன் என்ன கமெண்ட் பண்றானா, லக்ஷ்மி சீரியல்ல எவ்வளவு டீசென்ட்டா இருந்தீங்க, இந்த மாதிரி ஆட்டான போட்டோஸ்லாம் போடாதீங்க, நீங்க அந்த மாதிரி இருக்கிறது தான் எனக்கு பிடிச்சிருக்குன்ற மாதிரி கமெண்ட்லாம் பண்ணிருக்கான். என்ன இவன் மட்டும் இவ்வளவு கமெண்ட் பண்ணிருக்கான்ற மாதிரி ப்ரொஃபைலை ஓபன் பண்ணி அவன் போட்டோவெல்லாம் வச்சு பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் அண்ணன் கிட்ட இருந்து கால் வருது. தவசம் மாதிரி வச்சிருக்கோம், வந்துருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. வரன்ற மாதிரி இவருமே ஏத்துக்கிறாரு. மீராக்கு வேண்டிய எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அதாவது மீராவோட கிராமம் இருக்குல்ல, அந்த இடத்துக்கு தான் இவங்க வந்திருக்காங்க. எல்லாருமே போட்டோக்கு மாலெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டருமே மாலெல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாரு. இப்ப அவங்க போட்டோக்கு போட்டுட்டு இருக்காரு. கொஞ்சம் தள்ளி ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் நடந்து போறதை இவர் கவனிக்கிறாரு. இதே பையனோட ப்ரொஃபைல் தான் இவர் பார்த்திருப்பாரு. இது அந்த ப்ரொஃபைல்ல இருக்க பையன் தானே, இவன் எதுக்காக இங்க வரான்ற மாதிரி யோசிக்கிறாரு. அவனுக்கே தெரியாம அவனை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறாரு. இத பத்தி ஆளுங்க கிட்ட கூட சொல்ல மாட்டாரு. சைலண்டா அவனை ஃபாலோ பண்ணி போறாரு. அந்த பையனுமே அவன் வீட்டுக்கிட்ட வந்துடுறான். கொஞ்சம் தள்ளி இருக்கிற இடத்துல போய் மொட்டைலாம் போட்டுட்டு இருக்கான். இந்த விஷயத்தை இவருமே பாக்குறாரு. வீட்டுக்குள்ள போய் செக் பண்ணா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப சைலண்டா வீட்டுக்குள்ள நுழைஞ்சு வந்துடுறாரு. உள்ள பார்த்தா மீராவோட போட்டோவை நிறைய மாட்டி வச்சிருக்கான். என்ன இவ்வளவு போட்டோ வச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. அந்த பையனுமே ஏதோ ரிச்சுவல் மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான். அதுக்குள்ள வேற ஏதாவது செக் பண்ணலான்ற மாதிரி இவரும் செக் பண்ணிட்டு இருக்காரு. டைரி மாதிரி எழுதி வச்சிருக்கான். அதுலயும் மீராவை பத்தி தான் சில விஷயங்களை எழுதி வச்சிருக்கான். இதெல்லாம் இவர் பார்த்துட்டு இருக்காரு பாத்தீங்களா. அப்ப அந்த பையனுமே கதவை திறந்து உள்ள வந்துடுறான். இவரை பார்த்து ஷாக் ஆகுறான். இவருமே அவனை இந்த இடத்துல லாக் பண்றாரு. இங்கதான் 4th எபிசோட முடிக்கிறாங்க. இப்பதான் பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. அதாவது மீராவோட பாடியை எல்லாருமே எரிச்சிட்டு கிளம்பி போனாங்க பாத்தீங்களா. எரிஞ்சு முடிகிற ஸ்டேஜ்ல எல்லாருமே கிளம்பி போயிருப்பாங்க. அப்ப இந்த பையன் மறைஞ்சிருந்து பார்த்திருப்பான். எல்லாருமே போனதுக்கு அப்புறம் பார்க்கிறதுக்காக வேகமா பக்கத்துல வந்துடுறான். இவன் கையில சில பொருள்லாம் வச்சிருக்கான். அதெல்லாம் கூட சேர்த்து எரிக்கணும்ன்ற மாதிரி போட்டு எரிக்கிறான். அவங்க எரிஞ்சிட்டு இருக்கிறத பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்றான். மீராக்காக எதுக்கு இவன் இவ்வளவு ஃபீல் பண்றான் அப்படின்றது நமக்கு தெரிய மாட்டேங்குது. இங்க திரும்பி பாஸ்ட்ல நடந்த வேற ஒரு விஷயத்தை காட்டுறாங்க. மீரா பால்கனில வேடிக்கை பார்க்க வரும்போது யாரையோ பார்த்த மாதிரி காமிச்சாங்கல்ல, இந்த பையனை தான் கவனிச்சிருப்பாங்க. இந்த பையன் என்ன பண்றான்ற மாதிரி ஒரு பார்வை பார்த்துட்டு வேகமா வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. இவங்க என்ன இறந்து போயிட்டு தான் நியூஸ்ல சொன்னாங்க, உயிரோட இருக்காங்கன்ற மாதிரி இந்த பையனுமே யோசிக்கிறான். இந்த பையனோட பேரு பாலு அப்படின்றது. இன்ஸ்பெக்டருமே உட்கார வச்சு விசாரணை பண்றாரு. என்ன நடந்தது ஒழுங்கா சொல்லுன்னு கேக்குறாரு. இப்ப பாலுவோ நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா அவங்க லக்ஷ்மின்ற ஒரு சீரியல்ல நடிச்சாங்க பாத்தீங்களா, குடும்ப பாங்கான சீரியலா இருக்கும். ஒரு மருமக கேரக்டர் தான் பண்ணிருப்பாங்க. இது எல்லாத்தையும் இந்த பாலுவோட அம்மா ரொம்ப சீரியஸா பார்த்துட்டு இருக்காங்க. அம்மாக்கு சீரியல் பார்க்கறது தான் ஒரே பொழுதுபோக்கா இருக்கும். இவங்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே 2 வாட்டி ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும். இன்னொரு வாட்டி வந்தா இவங்களோட உயிரே போயிடும். பையனுக்கு அம்மானா ரொம்ப பிடிக்கும். அம்மாக்கு இந்த சீரியல் ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்ச லக்ஷ்மி இருக்காங்கல்ல, பக்கத்துல இருக்க நகை கடைக்கு ஓபனிங் ஃபங்க்ஷனுக்காக வரப்போறாங்கன்ற மாதிரி சொல்றான். லக்ஷ்மி எனக்கு பார்க்கணும் போல இருக்கு, கூட்டுவான்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. சீரியல்ல இவங்க பேரு லக்ஷ்மி அப்படின்றது. இப்ப லக்ஷ்மி அந்த ஓபனிங் ஃபங்க்ஷனுக்காக வந்திருக்காங்கல்ல, நிறைய ஃபேன்ஸ் பார்க்கிறதுக்காக வந்திருக்காங்க. இந்த பாலுவும் பார்க்கிறதுக்காக வந்திருக்கான். என் அம்மாக்கு நீங்கன்னா ரொம்ப பிடிக்கும், என் அம்மா படுத்த படுக்கையா இருக்காங்க, உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க, ப்ளீஸ் மேடம் வீடு வரைக்கும் வாங்கன்ற மாதிரிலாம் கேட்டுக்கிட்டே இருக்கான். இவங்களுமே போனா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. முதல்ல இந்த பையனுக்கு இவங்க போட்டிருக்க துண்டை கழட்டி தரலான்ற மாதிரி கழட்டி இந்த பையனுக்கு தந்துடுறாங்க. இந்த பையனோட வீடு பக்கத்துல தான் இருக்குன்றதுனால அவங்களுமே போலான்னு முடிவு பண்றாங்க. பிரசன்ட்ல போலீஸுங்க இருக்காங்கல்ல, அவன் வீட்டுல வச்சுதான் இப்ப அந்த பையன் கிட்ட பேசுறாங்க. அந்த பையனும் நடந்த விஷயத்த சொல்றான். இந்த பையன் வீட்டுக்கு வரத பக்கத்துல இருக்க எல்லாருமே ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப அம்மா படுத்துட்டு இருக்கும் போது பையனும் எழுப்புறான். பாருங்கம்மா லக்ஷ்மி தான் வந்திருக்காங்கன்ற மாதிரி சொல்றான். இவங்களுமே லக்ஷ்மியை பார்த்து பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. ஒன்னா எனக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களோட ஹெல்த் கண்டிஷன் மோசமா இருக்குல்ல, கவலைப்படாதீங்கம்மா, நீங்க தேறி வந்துருவீங்க அப்படின்ற மாதிரி லக்ஷ்மியும் நல்ல விதமா பேசிட்டு இருக்காங்க. இப்ப லக்ஷ்மிக்காக கிஃப்ட் தரணும்ன்ற மாதிரி வீட்டுல இருக்க சின்ன சின்ன பொருள்லாம் எடுத்து இவங்களுக்கு கிஃப்ட் மாதிரி தந்துட்டு இருக்காங்க. அம்மா இருக்காங்கல்ல, எப்ப பாரு அந்த மீராவை பத்தியே தான் பேசிட்டு இருக்காங்க. டே லக்ஷ்மிக்காக இதை நான் ஆசையா செஞ்சேன், லக்ஷ்மிக்கு மட்டும் தந்துடுறியான்ற மாதிரி கேக்குறாங்க. அம்மா இதெல்லாம் உங்ககிட்ட தரது கஷ்டமா, நீங்க எதுக்காகமா தேவையில்லாம இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்கன்ற மாதிரி பையன் கேக்குறான். எனக்கு அவள மாதிரி ஒரு மருமக கிடைச்சா போதும்டா, உனக்கு அவள மாதிரி ஒருத்தைய கல்யாணம் பண்ணிட்டனா நிம்மதியா போய் சேர்ந்துருவன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அப்படின்னா பேசாதீங்கன்ற மாதிரி இவரும் சமாதானப்படுத்துறாரு.
இப்ப லக்ஷ்மியோட ஒரு பேட்டியை பாக்குறாரு, அதாவது மீராவோட பேட்டியை பாக்குறாரு. உங்களோட தீவிரமான ஃபேனை பத்தி சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. ஒரு சின்ன பையனும் அவனோட அம்மாவும் அப்படின்ற மாதிரி இவங்களுமே அந்த விஷயத்த சொல்றாங்க. அந்த சின்ன பையன் அம்மாக்காக என்கிட்ட பேசினா, அம்மாக்காக என்ன கூட்டு போனா அப்படின்ற மாதிரிலாம் பெருமையா பேசிட்டு இருக்காங்க. அதை பார்த்து இவனுமே வெக்கப்பட்டு இருக்கான். அதாவது இவங்களை நம்ம கல்யாணம் பண்ணா எப்படி இருக்கும்ன்ற மாதிரிலாம் இவன் யோசிக்க ஆரம்பிக்கிறான். இமேஜினேஷன்ல அவங்க கூட இவன் விளையாடுற மாதிரிலாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தான் லக்ஷ்மி சீரியல்ல இருந்து அவங்க வெளியே இருப்பாங்க. சினிமால நடிக்கிறதுக்கு ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்பத்துல இருந்து ஆட்டான போட்டோஸ் எல்லாம் போட்டாங்கல்ல, எதுக்காக இந்த மாதிரிலாம் போட்டோ போடுறீங்க, இப்படிலாம் போடாதீங்க அப்படின்ற மாதிரி இவனுமே கமெண்ட்லாம் பண்ண ஆரம்பிக்கிறான். இதை பத்திலாம் இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்கான். அம்மாக்கு அந்த சீரியல்ல எதனால அவங்க வரலன்றது தெரிய மாட்டேங்குது, எதுக்காக இப்பெல்லாம் லக்ஷ்மி வரதில்லை அப்படின்ற மாதிரி பையன்கிட்ட கேக்குறாங்க. அவங்க இப்ப சினிமால ட்ரை பண்றதுக்காக போயிருக்காங்கம்மா, இதுக்கப்புறம் சீரியல்லாம் நடிக்க மாட்டாங்கன்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கான். இப்ப அம்மா இருக்காங்கல்ல, நீ லக்ஷ்மியை மீட் பண்ணணும்னு வச்சுக்கோயேன், இதெல்லாம் தந்துருன்ற மாதிரி சில பொருளை தந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி உனக்கு கல்யாணம் ஆச்சுன்னு வச்சுக்கோயேன், அந்த பொண்ணு இந்த சாரி தான் கட்டணும், இந்த நகை தான் போடணும்ன்ற மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் இவனுக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. மீரா கெஸ்ட் ஹவுஸ்க்கு கார்ல போயிட்டு இருந்தாங்கல்ல, அப்ப யாரோ கூப்பிட்ட மாதிரி காமிச்சிருப்பாங்க. இவன் தான் பார்த்திருப்பான், கூப்பிட்டிருப்பான். ஆனா அவங்க அதை கவனிச்சிருக்க மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு கார்ல கிளம்பி போயிருப்பாங்க. இன்னைக்கு மீரா கார்ல போனதை நான் பார்த்தமா, அவங்கள கூப்பிட்டேன், ஆனா அவங்க கவனிக்காம போயிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் பையன் சோகமா சொல்றான். அவ பார்த்திருந்தா அவங்கிட்ட பேசியிருப்பா, பார்த்திருக்க மாட்டா அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. ஆக்சுவலா அன்னைக்கு நைட்டு தான் மீரா இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ்ல வந்திருக்கும். ஆக்சுவலா இவர் அந்த சமயம் வெளியே தான் இருந்திருப்பாரு. அம்மா தான் இந்த விஷயத்தை பாக்குறாங்க. பார்த்தோன்னே அம்மாக்கு நெஞ்செல்லாம் அடைச்சுக்க ஆரம்பிக்குது. அப்பதான் இவர் வந்து பாக்குறாரு, ஒரு ஸ்டேஜ்ல அம்மா இறந்து போயிடுறாங்க. அம்மா இறந்து போயிட்டாங்கன்ற மாதிரி இவர் ஃபீல் பண்றாரு. அதே சமயம் மீரா இறந்து போயிட்டாங்கன்னா ஃபீல் பண்றாரு. இறுதி சடங்குக்கு பண்ணுவாங்கல்ல, அந்த எல்லா விஷயமும் பண்ணிட்டு கிளம்பலாம் நினைக்கிறாரு. அப்படி கிளம்ப நினைக்கும் போதுதான் மீரா உயிரோட இருக்கிறத கவனிச்சிருப்பாரு. இவரை பார்த்தோன்னு மீரா சட்டுன்னு வீட்டுக்குள்ள போயிருப்பாங்க. இவர் அங்க இருக்க ரோகன் கிட்ட விசாரணை பண்றாரு. மீராவா, அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இல்லையன்ற மாதிரி இவரும் சமாளிச்சிட்டு இருக்காரு. ஆனா இந்த பையன் கண்டிப்பா பார்த்தன்ற மாதிரிலாம் சொல்றான். ஆமாப்பா, அவங்க உள்ளதான் இருக்காங்க, இத பத்தி யார்கிட்டயும் நீ சொல்லாத, அவங்க டிராமா மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, ஃபாலோவர்ஸ் ஏத்துறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்களாம், ப்ளீஸ் பா யார்கிட்டயும் சொல்லாதன்ற மாதிரி ரோகன் அனுப்பி வச்சிருப்பாரு. ஆனா இந்த பையன் கடுப்பாயிடுறான். இவங்களால தான் அம்மா இறந்து போயிட்டாங்க, இவங்களை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறான். அமைதியா வீட்டுக்கு வந்தவன் இதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கான். அம்மாவும் லக்ஷ்மியை பார்த்தனா இதெல்லாம் தந்துருன்ற மாதிரி சில பொருளை தந்தாங்கல்ல, இந்த பொருள்லாம் அவங்க கிட்ட கொடுக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறான். இவன் அந்த இடத்துக்கு வரும்போது யாருமே இருக்க மாட்டாங்க. இவனுமே வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடறான். கதவை தட்டிட்டு இருக்கான். இப்ப யாரா இருக்கும்ன்ற மாதிரி அவங்க யோசிச்சுக்கிட்டே கதவை திறக்கிறாங்க. இந்த பையன் தான் நிக்கிறான். நீ யாரு, இங்கெல்லாம் வரக்கூடாது போன்ற மாதிரி சொல்றாங்க. என்ன தெரியலையா, என் வீட்டுக்குலாம் நீங்க வந்தீங்கன்ற மாதிரி இவன் சொல்றான். என் அம்மாக்கு ஏற்கனவே 2 ஹார்ட் அட்டாக் வந்தது, என் அம்மா இப்ப இறந்தே போயிட்டாங்க, நீங்க இறந்து போயிட்டீங்க நியூஸ்ல வந்தது இல்ல, அதை பார்த்து தான் இறந்து போயிட்டாங்க, என் அம்மா இதெல்லாம் தரணும்னு நினைச்சாங்க, வாங்கிக்கோங்கன்ற மாதிரி சொல்றான். ஆனா இவங்க இருக்காங்கல்ல, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், நீ காலையில வேணா வா, இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ப்ளீஸ் மேடம், இதை மட்டும் போட்டுக்கோங்க, இதை மட்டும் வாங்கிக்கோங்கன்ற மாதிரிலாம் சொல்றான். நான் தான் சொல்றேன்ல போன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி இவன் கதவை தள்ளிக்கிட்டே இருக்கான். அவங்க ஒரு பக்கம் தள்ளிட்டு இருக்காங்க. இவன் ஃபோர்ஸா தள்ளுறான்ல, செவத்துல போய் இடிச்சுக்கிறாங்க. அப்படி இடிச்சதுல அவங்க சரிஞ்சு விழுறாங்க. இவனும் என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறான். பார்த்தா அவங்க கிட்ட அசைவே இருக்க மாட்டேங்குது. அப்பதான் அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு தெரிய வருது. இவன் கோவத்துல எல்லாம் வந்து கொலை பண்ணிருக்க மாட்டான், அவங்களே தான் இறந்து போயிருப்பாங்க. அவங்களுக்கு இந்த ட்ரெஸ் எல்லாம் மாட்டி விடலாம் அப்படின்ற மாதிரி அவங்க ட்ரெஸ்ஸுக்கு மேலேயே இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு விடுறான். இந்த பையன் தான் இந்த விஷயத்த பண்ணிட்டான்றது தெரிஞ்சிருது இல்ல, இந்த இன்ஸ்பெக்டரும் பண்ண வேண்டிய விஷயத்தெல்லாம் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. இந்த பையன் எனக்கு ஒரே ஒரு ஆசை மட்டும் இருக்கு, என் அம்மாக்கான இறுதி சடங்கை நான் ப்ராப்பரா பண்ணணும்னு நினைக்கிறேன், அதுக்கு மட்டும் பர்மிஷன் தாங்கன்ற மாதிரி கேட்கிறான். சரின்ற மாதிரி இவருமே அதுக்கான பர்மிஷன்லாம் வாங்கிடுறாரு. அந்த பையனோட வீட்டுக்கே கூட்டு வந்து ரிச்சுவல்லாம் பண்ண வைக்கிறாரு. இவரும் ஆளுங்களும் தள்ளி இருந்து இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்காங்க. இந்த இடத்துக்கு ரோகனுமே வந்திருக்காரு. சும்மா மரியாதைக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. ரோகன் வரும்போது இந்த பையனுக்காக ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாரு. இதை வச்சுக்கோன்ற மாதிரி தந்துட்டு இருக்காரு. இதை மட்டும் நான் மாத்திக்குவான்ற மாதிரி இவன் கேட்கிறான். சீக்கிரம் போய் மாத்திட்டு வான்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. இவன் மாத்துறதுக்காக வீட்டுக்குள்ள வந்துடுறான். வந்தவன் மீராவோட போட்டோவை சோகமா பார்த்துட்டு இருக்கான். மீரா வாட்டி இவனுக்கு ஒரு துண்டு தந்தாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் தொட்டு சோகமா பார்த்துட்டு இருக்கான். இப்ப அவன் போய் ரொம்ப நேரம் ஆன மாதிரி இருக்கு. என்ன சார் இன்னும் வராம இருக்கான்ற மாதிரி ஆளுங்கெல்லாம் கேக்குறாங்க. செக் பண்ணலான்ற மாதிரி இவரும் கதவை தட்டுறாரு. அவன் கதவை திறக்க மாட்டான். அதனால ஓட்டை பிரிச்சு பார்க்கலான்ற மாதிரி ஆளுங்க மேல எல்லாம் ஏறிட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் கதை உடைச்சிட்டு போலான்ற மாதிரி கதை உடைச்சிட்டு உள்ள வந்துடுறாரு. பார்த்தா அவன் தூக்குல தான் தொங்கிட்டு இருக்கான். அவங்க தந்த துண்டை வச்சுதான் தூக்குல தொங்கிட்டு இருக்கான். இதை பாக்குறவங்க பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. இந்த பையனுக்கான இறுதி சடங்கு எல்லாத்தையும் இன்ஸ்பெக்டரே பீச்ல வச்சு முடிச்சிடுறாரு. இப்ப இந்த இடத்தை விட்டு சோகமா நடந்து போறாரு. இதோடய இந்த சீரிஸோட கதையை நமக்கு முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த சீரிஸ் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.